வாங்க, இன்னைக்கு நாம 1951ல வெளியான ஒரு அருமையான புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். இது சும்மா மேற்கோள்களை ஒன்னா சேர்த்த ஒரு தொகுப்புன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு தெளிவான வழிகாட்டி. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில சில நேரங்கள்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படும் இல்லையா? இந்த சிக்கலான உலகத்துல பதில்களை தேடுற அந்த ஒரு பொதுவான உணர்வுல இருந்துதான் இந்த அலசலையே நம்ம தொடங்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணும்போது நீங்க யார்கிட்ட இல்லனா எங்க வழிகாட்டுதலுக்காக போவீங்க? நாம பார்க்க போற இந்த புத்தகத்தோட முக்கியமான நோக்கமே இந்த கேள்விக்கு ஒரு விடைய தர்றதுதான். பிரான்சிஸ் பேக்கன் எவ்வளவோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. மனுஷனோட அறிவும் ஞானமும் புத்தகங்கள்ல தான் பத்திரமா இருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சிந்தனைகள் கூட இன்னைக்கும் நம்ம மனசுல ஒரு விதையா விழுந்து நம்ம யோசனைகளை தூண்டுது. வழிகாட்டுதல் அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்படிப்பட்ட சிறந்த எழுத்துக்கள்ல தான் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ நாம ஆராய போற அந்த புத்தகத்துக்குள்ள நேரடியா போயிடலாம். இது எப்படி ஒரு பொதுவான பிரச்சனைக்கு ஒரு குறிப்பிட்ட தீர்வு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் லிலியன் ஐக்லர் வாட்சன் தொகுத்த அந்த புத்தகம் லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். இதோட நோக்கமே என்னன்னா, காலங்காலமா மனுஷங்க சிந்திச்சதுல இருக்கிற மிகச்சிறந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து இன்னைக்கு நம்ம சந்திக்கிற சவால்களை சமாளிக்க நமக்கு உதவுறதுதான். இந்த புத்தகத்தோட நோக்கத்தை அதோட அட்டப்படத்திலேயே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. பல யுகங்களோட ஞானத்திலேந்து எடுத்த ஒரு உத்வேக கருவூலம். எதுக்குன்னா, நாம இன்னைக்கு சந்தோஷமா நம்பிக்கையா வாழ்றதுக்கு தேவையான அடித்தளத்தை இது கொடுக்கும். இந்த புத்தகம் முதல்ல 1951ல வெளியாச்சு. யோசிச்சு பாருங்க, அது 2வது உலகப் போருக்கு பிறகான காலம். மக்கள் எல்லாருமே ஒரு நம்பிக்கைக்காகவும் எப்படி வாழணும்னு ஒரு வழிகாட்டுதலுக்காகவும் ஏங்கிக்கிட்டு இருந்த நேரம். சரியா அந்த நேரத்துல தான் இந்த புத்தகம் வந்திருக்கு. ஆனா இந்த புத்தகத்தோட உண்மையான ஸ்பெஷாலிட்டியே அதுல இருக்கிற மேற்கோள்கள் மட்டுமில்ல, அதையெல்லாம் எப்படி ஒரு வரிசையில ஒரு கட்டமைப்போட கொடுத்திருக்காங்கிறது தான். இது வெறும் ஒரு கலெக்ஷன் கிடையாது, இது வாழ்க்கைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு வரைபடம்னே சொல்லலாம். இந்த பொருள் அடக்கத்தை பாருங்களே. வாழ்க்கையோட 10 முக்கியமான கருப்பொருள்களை மையமா வச்சு இதை அழகா பிரிச்சிருக்காங்க. இதுவே நமக்கு ஒரு தெளிவு கொடுக்குது இல்லையா? ஒவ்வொரு பகுதியும் வாழ்க்கையில நாம சந்திக்கிற ஒவ்வொரு பெரிய சவாலை பத்தினது. உதாரணத்துக்கு, முதல் பகுதியான சந்தோஷம் பத்தி பாப்போமே. ஆப்ரஹாம் லிங்கனோட இந்த ஒரு வரியோட தான் ஆரம்பிக்குது. நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்னு நாம மனசால முடிவு பண்றோமோ அவ்வளோ சந்தோஷமா இருப்போம். அடடா, என்ன ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான விஷயம்! சந்தோஷம் நமக்கு வெளியே இல்ல, நமக்குள்ளதான் இருக்குன்னு ஒரே வரியில சொல்லுது. அடுத்து தைரியம்ங்கிற பகுதி. வில்லியம் எர்னஸ்ட் ஹென்லியோட அந்த ஃபேமஸான வரிகள். என் விதியின் எஜமான் நான், என் ஆன்மாவின் தலைவன் நாம். கேட்கும்போதே ஒரு தெம்பு வருது இல்லையா? நம்ம வாழ்க்கையை நாம தான் கண்ட்ரோல் பண்றோங்கிற நம்பிக்கையை இது கொடுக்குது. இது மாதிரி மனசுக்கு சக்தி கொடுக்கிற எண்ணங்கள் இந்த புத்தகம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. கடைசியா 10வது பகுதி நம்பிக்கை. பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டோட இந்த வார்த்தைகளோட புத்தகம் முடியுது. நம்மளோட நாளைய வெற்றிக்கு ஒரே தடை இன்னைக்கு நாம படுற சந்தேகங்கள் தான். என்ன ஒரு பாசிட்டிவான முடிவு! அப்போ அந்த பல விளக்குகள், அதாவது மெனி லேம்ப்ஸ்னா யாரு? ஒரு பக்கம் பிளேட்டோ, கன்ஃபியூஷியஸ் மாதிரி பழங்கால தத்துவ ஞானிகள், இன்னொரு பக்கம் டேல் கார்னெகி, ரூஸ்வெல்ட் மாதிரி 20ஆம் நூற்றாண்டு ஆளுமைகள். பழசு புதுசுன்னு எல்லா ஞானத்தையும் ஒன்னா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த 10 முக்கிய கருப்பொருள்களையும் முழுசா பாருங்க. சந்தோஷம், நம்பிக்கை, தைரியம், தன்னம்பிக்கை, சுய ஒழுக்கம், இப்படி நம்ம வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் தொட்டு போகுது. அதனாலதான் இத வாழ்க்கைக்கான ஒரு முழுமையான வழிகாட்டின்னே சொல்லலாம். சரி, இது எல்லாத்திலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? சேகரிக்கப்பட்ட இந்த ஞானத்தோட சக்தி எவ்வளவு காலம் நீடிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். தாமஸ் மெக்காலேயோட இந்த வரி ஒரு அற்புதமான உண்மையை சொல்லுது. அதாவது, நமக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறை ஒரு பெரிய அறிவு புதையலை நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. நாம அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம பங்கையும் அதுல சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறோம். அதனாலதான் கிட்டத்தட்ட 70 வருஷம் பழைய புத்தகமா இருந்தாலும் இது இன்னைக்கும் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. நம்ம பிரச்சனைகள் நமக்கு மட்டும் தனியா வந்ததா நினைக்க வேண்டாம். நமக்கான வழிகாட்டுதல் ஏற்கனவே இருக்கு. நாம தான் அதை தேடி போய் எடுத்துக்கணும். சரி, இந்த அலசல ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். உங்க வாழ்க்கை பயணத்துல உங்களுக்கு வழிகாட்டுற அந்த ஞான விளக்குகள் எது? உங்களோட உத்வேகம் எங்கிருந்து வருது? ஒரு நிமிஷம் யோசிச்சு